லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஃப்ராட் வாங்க வாங்க. ஹாய் ஹேண்ட்ஸம். அவளேதான். எவ்வளவு நேரம் தான் அவங்க கிட்டே பேசிட்டு இருப்பீங்க? நாங்களும் உங்ககிட்ட பேச வேண்டாமா? ஐயோ பேசலாமே. டேய் இவள கூட்டிட்டு போடா. வாங்க பேசலாம். சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஐயா அப்படி என்ன நீங்க பேச போறீங்க? அது பர்சனல். ஹீரோ உங்க பேர் என்ன? என் பேரு வெட். ஹீரோவா? ஆமா. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஓ ஹேண்ட்ஸம். ஹீரோ இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் ஏன் பேச்சு வச்சுக்கிறீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க கூட ஒரு செல்ஃபி ஒரு நிமிஷம் எடுக்கலாமா? டேய் முன்னதா கூட்டிட்டு போக சொன்னல. கூட்டிட்டு போடா. கொஞ்சம் தள்ளுறீங்களா? நாங்க செல்ஃபி போட்டோ எடுக்கணும். எடுத்துக்கலாமே. வாங்க. கொஞ்சம் தள்ளி போங்க. சக்தி அங்க பாரு. ஹீரோ எனக்கு ஒரு செல்ஃபி எடுங்க. Thank you. ஹேண்ட்ஸம் உங்க நம்பர் சொல்றீங்களா? நம்பரா சொல்றேன். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க. ஏய் நம்பர்ல எதுவும் தேவை கிடையாது. போ கிளம்பு. ஏய் இவ வேற நேரம் ஹீரோ அப்புறம் பேசலாம். பை. அப்புறம் வந்து கேளு. பாய். நீ இவ்வளவு மோசமான ஆளா? ஐயோ நான் மோசமான ஆளா? சக்தி சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த பொண்ணுங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு யாருன்னு கூட தெரியாது சொல்ல போனா. தெரியாத பொண்ணுங்க கூடவே நீ இவ்வளவு நேரம் பேசுவியா? செல்ஃபி வேற எடுப்பியா? ச்சே! என்ன பண்றது பாரு. அண்ணே பாருடா. நீ அண்ணிய வெறுப்பேத்திக்கிட்டே இந்த பன்னீரை தெளிச்சிட்டே இருப்பியா? நாங்க வந்துருவோமா? அப்படியே ஓடி போயிருங்க. என்னடா டேய் திரியா, நாம செட் பண்ண பொண்ணுங்க தான் இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு. கொன்னு வர்றான். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம முட்டுறா. அண்ணி அண்ணன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல, அது போதும். முதல்ல அந்த பொண்ணுங்களுக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் வா. ஆமா வணக்கம்மா. வணக்கம்மா. உள்ள போங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கியாமா? வணக்கம் வாங்க. வணக்கம். யமுனா உங்க அம்மா உனக்கு 80 பவுன் நகை போடுறாங்களாமே, அப்படியா? ஆமா. மீனாட்சி அக்கானா சும்மாவா? உங்க அப்பா இருக்கிற சீருக்கு இவ்ளோ சிறப்பா கல்யாணம் நடத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் மீனாட்சி அக்கா தான்றத என்னைக்கும் நீ மறந்துடாதம்மா. காலம் பூரா உழைச்சி தான் பொண்ணுக்கு இவ்ளோ செய்யற மீனாட்சி அக்கா உனக்கு அம்மா இல்லம்மா, சாமி. உங்க அம்மாவை என்னைக்கும் நீ மறந்துடாதம்மா. ஏ ராசாத்தி. என்ன அப்பாவை இன்னும் காணோம்? மீனாட்சி அவ நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்துறா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். யமுனா மனசார சொல்றமா, நீ உன் புருஷனோட 100 வருஷம் நல்லா வாழணுமா. உன் கல்யாணத்துக்கு ஒரு அப்பாவா முன்னால வந்து நடத்துற அதிர்ஷ்டம் எனக்கு தான் இல்லை. யமுனா நான் உன் கல்யாணத்துக்கு வந்தா அந்த புஷ்பா யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. நான் இப்படி வெளியில நிக்கிறது தான் உங்க எல்லாத்துக்கும் நல்லது. நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். திருன்னு முழிக்கிற? எங்க போயிட்டு வர? அது பாரு. எங்க பாத்தியா ஐஸ் குட்டி? உங்க அக்கா என்னமா பேச ஆரம்பிச்சிட்டான்னு. என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பா மண்டபமாச்சேன்னு பாக்குறேன். இல்லனா என் வாயில இருந்து வார்த்தைகள் கொட்டிரும். என்னாச்சு? ஏன்? நாம எல்லாரும் தானே உள்ள பேசிட்டு இருந்தோம், நீ மட்டும் தனியா இங்க என்ன பண்ற? அது சும்மா எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்களா பார்த்தேன். ஓ ஐயோ சும்மா போனேன், சுமந்துட்டு போனேன். இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத சரியா? வாத்தியார பக்கம் தானே போன? இல்லக்கா, நான் அவரை பார்க்கல. யமுனாக்கா நம்பிட்டோம். நிஜமாவே இல்ல, நான் சும்மா தான் நின்னு பார்த்துட்டு இருந்தேன். நிஜமாவே அவங்க சும்மா தான் போனாங்களாம். வாத்தியார் வந்துட்டாருடி. எங்க? மாட்டிட்டியா? போங்க. ஏய்
யமுனாக்கா வாத்தியார் நிஜமாவே வந்துட்டாருக்கா பாரு. சரிக்கா வா போய் பார்த்துட்டு இல்ல வரலாம். நான் வரல, நீங்க போய் பாருங்க. ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டா உடனே வந்துருவ போலயே. இங்க பாரு, நீ கல்யாண பொண்ணு, ஒழுங்கா உள்ள இரு. கார்த்திக் சாரை பார்க்கணும்னு அடம் பிடிச்சான்னு வையே, அடிதான். போடி. சரிக்கா போங்க. நீ உள்ள இரு, நாங்க போய் மாப்பிள்ளைய கூட்டு வந்துடுறோம். ஓடியாக்கா, இல்லன்னா லேட் ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா அதுக்கும் ஒரு பாட்டு பாடும். வாக்கா. வாங்க மாப்பிள்ளை. வணக்கம். வாங்கம்மா. வாங்க கார்த்திக் சார். வாங்க. வாங்க. வணக்கம். இன்னும் பூஜா ரங்கநாயகி 2 பேருமே வரலையா? இப்ப என்ன பண்றது? சரி, இவங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு குறை சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு நாம பிரச்சனை பண்ணுவோம். கோகிலாமா வாங்க. உள்ள போலாம். வாங்கம்மா. மீனாட்சி அம்மா, எங்க தகுதிக்கு இந்த மண்டபம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. பெரிய மண்டபமா பார்த்திருக்கலாம். என்ன, என் பையன் யமுனா தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறானே, அவனுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். கோகிலாமா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓ, நீயும் இங்கதான் இருக்கியாப்பா? நான் கவனிக்கவே இல்ல. என்ன கேக்குறீங்க நீங்க? இந்த வீட்டோட மாப்பிள்ளை நான் இல்லாம எப்படி? அப்படியா? சரி சரி. எங்க வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு பாத பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் மண்டபத்துக்குள்ளேயே போகணும். அதுக்கு உன்னோட அப்பா இருந்தா வர சொல்லுங்க. என்ன எல்லாரும் ஆளுக்கால மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நான் அப்படி என்னங்க தப்பா கேட்டுட்டேன்? பாத பூஜை பண்ண அப்பா வேணும்னு கேட்டேன். ஏம்மா சாந்தா, நான் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியே. இப்ப என்ன, உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. நான் சொல்றது தானே முறை? ஆமாம்மா, நீங்க சொல்றதா முறை. ஆனா என்ன ஆனா ஆவண்ணா? இழுக்காதம்மா. எவ்வளோ நேரம்தான் மாப்பிள்ளைய மண்டபத்து வாசலுக்கு முன்னாடியே நிக்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் பொண்ணோட அப்பாவை கூப்பிடுங்க. கார்த்தி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கார்த்தி, எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்குப்பா, அப்படிதான்ப்பா பண்ணணும். கார்த்தி, முறையை எப்படி மாத்த முடியும் சொல்லு? எங்களுக்கும் முறையெல்லாம் தெரியும். இப்ப என்ன, மாப்பிள்ளையோட காலை கழுவணும், அவ்வளவுதானே? ஐயோ விட்டு. சாந்தாக்கா, மாப்பிள்ளையோட அப்பா தான் கழுவணுமா இல்ல பொண்ணோட அண்ணன் கழுவலாம்? கூட பிறந்தவங்க யார் வேணாலும் செய்யலாம். ஆனா அண்ணன் தம்பின்னு கூட பிறந்தவங்க பசங்க யாருமே இல்லையப்பா. டே திடியா, அண்ணே சேர் எடு. இந்த எடுத்துறேன். டே கிரி, அண்ணே சொம்பு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இதோ வா. எடுத்துட்டு வந்துறேன். அண்ணே இந்தானே சேர். மாப்பிள்ளை சார் உட்காருங்க. ஆட உட்காருங்கன்றேன். வாங்க கார்த்திக் சார், விட்டு செருப்பு அவுத்துக்கோங்க. உட்காருங்க மாப்பிள்ள. வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காருங்க சொல்றேன். எங்க வீட்டு மாப்பிள்ளை நீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கல்யாண பொண்ணு யமுனாவுக்கு அண்ணன் நான் தான். யமுனாவுக்கு அண்ணனா இந்த சடங்கை நான் செய்ய போறேன், பாருங்க. இல்ல இல்ல, அது எப்படிங்க சரி வரும்?
அத பொண்ணோட அது அப்பா அது வந்து எப்படி சொல்லுங்க? நீங்க முறை வேணும்னு கேட்டீங்க. முறைய அப்பா பண்ணானா அண்ணன் பண்ணானே? இந்த அண்ணன் வந்து நிக்கிறாரு, நான் முறை செய்றேன்னு. அப்ப நீங்க ஆரம்பிச்சிருங்க அண்ணே. ஆரம்பிச்சிடலாமாக்கா? ஆரம்பிச்சிருங்க. டேய் திரியா போடுறா. இந்தானே இந்த தட்டுல காலை வச்சு ஆரம்பிச்சுடனே. வெற்றி இதெல்லாம் வேண்டாம் வெற்றி. கார்த்திக் சார் காலை எடுத்து வைங்க. உள்ள போலாமா? உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சிருந்தேன்னு வச்சுக்கையே. ஐயோ இல்ல. என்ன இது? எதுக்கு நீ இப்போ இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? நான் உன்னை டிஃபன் சாப்பிட கூப்பிட்டேன். ஓ நானும் டிஃபன் சாப்பிடலாம் தான் கூப்பிட்டேன். வா போவோம். அதுக்கே நீ இவ்வளோ பறக்குற? முன்ன பின்ன டிஃபனே பார்த்தது இல்லையா? ஏய் இம்சையா? இது ஏன் டயலாக் ஆச்சு நீ சொல்ற? இது உனக்கு தான் சூட் ஆகுது. ஓ அதுக்கு தான் சொன்னேன். ஹலோ, நீ கார்த்திக் சார் காலை கழுவி விட்டதை பார்த்து நான் அப்படியே உருகி போய் உன்னை சாப்பிட கூப்பிடுறேன்னு நீயா கற்பனை பண்ணிக்காத. மண்டபத்தில் இருக்கிற எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவாங்க. அது நம்ம கடமை. அப்படிதான் உன்னையும் நான் கூப்பிட்டேன். வா. புரியுது புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. புரிஞ்சிருச்சா? போலாமா? பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் சரியா? ஐயரே சட்டப்பட்டு பாருங்க, நேரம் ஆகுது இல்ல? அம்மா கோகிலா ஒரு நிமிஷம். துர்கா அது கூட. அம்மா நான் உங்களுக்கு 80 பவுன் நகை போடுறதா சொல்லி வாக்கு கொடுத்திருந்தேன். யமுனா இப்ப போட்டிருக்கிற நகை போக மீதி இருக்கிற நகையெல்லாம் இதுல இருக்குமா? என்ன கார்த்தி அப்படி பாக்குற?
உனக்கு வரதட்சணையா 80 பவுன் போடுறதா மீனாட்சி அம்மா சொன்னாங்க. இந்த காலத்துல யாருங்க வரதட்சணை எல்லாம் வாங்குறாங்க? இதெல்லாம் எதுக்கு? நான் வேண்டாம் வேண்டான்னு மீனாட்சி அம்மாவுக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்டாதானே. என் பொண்ணுக்கு நான் செய்வேன்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்கப்பா. ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி அம்மா. நாங்க போய் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். சரிங்கம்மா. வா கார்த்தி வா. எங்க சட்டு புட்டுன்னு ரெடி பண்ணி முதல்ல இவனை கூட்டிட்டு வாங்க. சரி கோகிலா. ஏய் கார்த்தி வாடா. இந்த கல்யாணம் நின்னா எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னா இந்த நகையெல்லாம் எனக்கு கிடைக்காது. ஏன் இந்த நகை இங்க சும்மா இருக்கணும்? சேஃப்டி இல்ல. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், அப்படியே போட்டுக்குவோம். சூப்பரா இருக்கே. என்னடா அப்படி பாக்குற? ஆமா, எதுக்குமா இவ்வளவு நகை போட்டிருக்க? அதான் மீனாட்சி அம்மா சொன்னாங்கல்ல, இந்த நகையெல்லாம் இதுக்கப்புறம் நமக்கு தான். நான் மட்டும் இதை போடாம இங்க வச்சிருந்தா யாராவது எடுத்துட்டு போய் தொலைஞ்சிருச்சுன்னா என்னப்பா பண்றது? அதுக்குதான் கழுத்தோட இருந்தா சேஃபா இருக்கும் நானே போட்டுக்கிட்டேன். ஏமா, இந்த அம்மா நகையே பார்த்தது இல்லையா? இப்படி ஒரு பறக்காவட்டி நான் பார்த்தது இல்ல. சாந்தாக்கா, அவங்க காதுல விழுந்துற போது. என்னாச்சு இந்த புஷ்பாவுக்கும் பூஜாவுக்கும்? இன்னும் காணுமே. வாங்க, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. அதை எடுத்து கொடு துர்கா, அதை எடுத்து கொடு. ஐசி தாம்பளை தட்டோட சேர்த்து எடுத்து கொடுமா. கொடுங்க. இந்த முகூர்த்த புடவையை கட்டிட்டு வாங்க. நாடி ஆறுது, மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. வாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காருங்க. பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செய்யணும். தம்பி, இந்த பிள்ளைங்களுக்கு இப்ப தகப்பன் ஸ்தானத்துல நீங்க தானே இருக்கீங்க. போய் செய்யுங்க, போங்க. வாங்க தம்பி, போங்க. வணக்கம் கார்த்திக் சார். வாங்க. அந்த வெத்தலை எடுத்து மாப்பிளைக்கான சடங்கு ஆரம்பிச்சிருக்கோம்.
ஹலோ சொல்லுங்க புஷ்பம்மா. என்னையா கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கியா இல்ல வெற்றிக்கு பயந்துகிட்டு இந்த கல்யாணத்துக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? கல்யாணத்துக்கு தான்மா வந்துகிட்டு இருக்கேன். ரங்கநாயகி அம்மாவே வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னமா பண்ண முடியும்? வந்துதானே ஆகணும். வா வா, உனக்காக தான் நாங்க எல்லாரும் மண்டபத்துல காத்துக்கிட்டு இருப்போம். சீக்கிரம் வந்து சேரு. வந்துடுறேம்மா. வா. மீனாட்சி, அந்த வெற்றிய வச்சு என்ன அசிங்கப்படுத்தினல்ல? ரங்கநாயகிக்கே சம்மந்தி ஆயிட்டோங்கிற திமிரா உனக்கு? அந்த ரங்கநாயகியை வச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறன்னு பாரு. வணக்கம்மா. யோ, உன் வணக்கம்லாம் இருக்கட்டும்யா. ஏன் இவ்ளோ லேட்டு? என்னம்மா நீங்க ஏமா அப்படி பண்ணீங்க? ஏமா அந்த விஷயத்த ரங்கநாயகி அம்மாட்ட சொன்னீங்க? ஏன் சொன்னா என்ன? எதுக்கு இப்படி பயந்து சாவுற? இல்லம்மா, ஒரு பொண்ணோட கல்யாண விஷயம்மா. அதுக்கு பத்திரத்தை திருடி ஏமாத்தி பணம் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்களா? நீ சொல்றத பார்த்தா இதுக்கு நீயும் உடந்த மாதிரி தெரியுதே. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஏயா, நான் தான் உன் கடைக்கே வந்து நேர்ல பார்த்து உன்கிட்ட கேட்டேன்ல. கேட்டனா இல்லையா? அப்பவே நீ சொல்லி இருந்திருக்கலாம்ல, ரங்கநாயகி அம்மாவுக்கு தெரியாம பத்திரத்தை வச்சு சக்தி பணம் வாங்கியிருக்கான்னு. ஏயா, ஏன் என்கிட்ட மறைச்ச? இல்லம்மா, எனக்கே இந்த விஷயம் நீங்க சொல்லிதான் தெரியுமா. வெற்றி தம்பி சொல்லிச்சுன்னு தான் நான் பணமே கொடுத்தேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுமா. சத்தியமா எதுவுமே தெரியாதுமா. சரி சரி, ரொம்ப பயப்படாத. இப்ப நீ என்கிட்ட சொன்னல, அது அப்படியே நீ மண்டபத்துக்கு வந்து சொல்லுவியா? சொல்றேம்மா. அத சொன்னா போதும், மத்தது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்லம்மா, என்ன ஆனாலும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வெற்றி தம்பி அன்னைக்கே சொல்லுச்சு. இப்ப போய் நான் மண்டபத்துல சொன்னா நீ யாரையா? அவனோட அம்மாவே இப்ப வந்து கேக்குறாங்க. இன்னும் என்னையா வெற்றி சொன்னா அவன் சொன்னான்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இல்லம்மா, இந்த விஷயம் பெருசாச்சுன்னா வெற்றி தம்பி என்னத்தாமா கேள்வி கேட்கும். இத பாரு, ஒழுங்கா நீ நடந்தது எல்லாம் சொல்லிட்டனா உனக்கு பிரச்சனை எதுவும் வராது. இல்லனா நீதான் பத்திரத்தை திருடுனன்னு யாராவது கதை கட்டி விட்டுட்டாங்கன்னா? என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பயப்படாத, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். வேற யாராச்சும் அந்த மாதிரி கதை கட்டி விட்டுட்டாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? போலீஸ் கேஸ்ன்னு வந்தா உன் பிசினஸ் என்ன ஆகும்? சொல்லு. இத பாரு, இப்பவும் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். உன்னை யாரும் எந்த பொய்யும் சொல்லல. சக்தி வந்தா ரங்கநாயகி அம்மா வீட்டு பத்திரத்தை வச்சு பணமும் நகையும் கேட்டா வெற்றிதான் அவளுக்கு கொடுக்க சொன்னா. அதனால நான் கொடுத்தேன்னு சொல்லி உண்மைய சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. அதோட உன் வேலை முடிஞ்சது. என்ன சரியா? என்னமோ பெருசா திட்டம் போடுறான்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன திட்டம்னு மட்டும் தெரியலையே. இப்ப ஏதாச்சும் பண்றதுக்குள்ள கடவுளே, நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். என்னாச்சு இந்த பூஜாவுக்கு? ஏன் இவ்ளோ லேட் ஆகுறா?
சரி நீ உள்ள வா. ரங்கநாயகி அம்மா வரப்ப வரட்டும். நாம எதுக்கு தேவையில்லாம வீணா இங்க காத்துட்டு இருக்கணும்? அதுக்குள்ள கார்த்திக் யமுனா கழுத்துல தாலி கட்டிட்டானா அப்புறம் நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். யா வா போலாம். அம்மாமா, ரங்கநாயகி அம்மா இல்லாம நாம மட்டும் அங்க போய் என்னம்மா பண்றது? அங்க சக்தி வேற இருப்பா. என்கிட்ட 100 தடவை சொன்னாம்மா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு. இப்போ எந்த முகத்தோட அவளை போய் நான் பாக்குறது? பாரா யோ, நீ நகை விக்கிறவன் தானே? என்னமோ சக்திக்கு சொந்தக்கார மாதிரி பில்டப் கொடுக்கற. திருட்டுத்தனம் பண்ணி பணம் வாங்கி அக்காவோட கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறவளுக்கெல்லாம் நீங்க இவ்ளோ மரியாதை கொடுத்துதான் என்ன மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஊர்ல மரியாதையே இல்லாம போச்சு. உள்ள வந்து பாரு இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துறேன்னு. வாயா வந்து பாரு. மாங்கல்யம் தந்துநானே நாமம தேவன ஹேதுனா கண்டே பத்மாவி யமுனா இங்கே இரு. என்ன புஷ்பா இது? தாலி கட்டுற நேரத்துல என்னமா அவசகுணமா பேசுற? இத பாரு, இது நல்லது இல்ல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்கிட்ட எதுக்குமா கத்துற? எதை பேசுறதா இருந்தாலும் இதோ இந்த ஆள் கிட்ட பேசு. என்னங்க, என்ன பிரச்சனை? ஏன் இவ கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றா? என்னையா பேசாம இருக்க? கேக்குறாங்கல்ல, சொல்லு. யோ, என்னையா தம்பி இவங்களோட சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றியா? ஏய், என்ன பத்தி தெரியும்ல, கொன்னே போட்டுருவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. தம்பி தம்பி, எனக்கு ஒன்றும் தெரியாது தம்பி. என்னையா ஊமை கொட்டா மாதிரி நிக்கிற? சரி விடு, சரியான பயந்தாங்குழி. நான் டீல் பண்ணிக்கிறேன். ஏன் மீனாட்சி, 80 பவுன் நகை, 25 லட்சம் ரூபாய், இவ்வளவும் ரெடி பண்ணி நீ கல்யாணத்தை பண்றியே? இல்ல தெரியாம கேக்குறேன், இந்த பணமும் நகையும் உனக்கு எப்படிமா வந்துச்சு? புஷ்பா, இங்க பாரு, என் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுதான் இந்த பணத்தையும் நகையெல்லாம் வாங்கினேன் நானு. இது என்னோட பணம். இத கேட்க உனக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது புஷ்பா. என்னது? உன் வீட்டு பத்திரமா? அது உன் வீடே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்.
சரிம்மா, அதை விடு. அது நம்ம பஞ்சாயத்து, அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா உன் வீட்டோடதுன்னு சொன்னல, அந்த பத்திரம் என் வீட்ல இருக்கு. அது எப்படிமா உன்கிட்ட வந்துச்சு? மீனாட்சி, பொய் சொல்லாத. நிஜமாவே உன் வீட்டு பத்திரத்தை வச்சுதான் நீ கடன் வாங்குனியா? ஹேய், பிரச்சனை பண்ணணும்னே நீ வந்திருக்கியா? என் வீட்டு பத்திரத்தை நான் தான் கொண்டு போய் அடமான வச்சேன். இப்போ அதுக்கு என்ன? அதுக்கும் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வீடு எங்க அம்மாவோட வீடு, அவங்க சொத்து. வாடி வா. அது உன் வீட்டு பத்திரமா? அது பிறந்த வீடா இல்ல புகுந்த வீடா?